எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், ஒவ்வொரு இலக்கு இருக்கும். இதை அடையணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக சாதிச்சே ஆகணும், இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல் வேணும், இந்த மாதிரி பலருக்கும் சேவை செய்யணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும், ட்ரீம் இருக்கும். அண்ட் அந்த ட்ரீமை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருப்போம். அது எப்படி அடையிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடுதலில் இருப்போம். பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ட்ரீம் அடையிறதுக்கு, அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருப்போம். அந்த ட்ரீம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அந்த ஓட்டமே இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த ட்ரீமை அடையிறதுக்கு அடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம காத்துட்ருப்போம். அதே மாதிரி தான் நானும் காத்துட்ருந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ. இது ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டிலிருந்தே சொல்லணுன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, ஒரு ரிட்டையர்ட் பர்சனுக்கு, ஒரு வீட்டிலேருந்து தான் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். வெளியில் போகிறவங்களும் சம்பாதிக்கலாம், அஃப்கோர்ஸ் வேலைக்கு போகிறவங்களும் சம்பாதிக்கலாம். பட் வீட்டிலேருந்து என்னால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. அண்ட் சேஃபஸ்ட் அண்ட் செக்யூரான பிஸ்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டான பிஸ்னஸ். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இது. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்வாங்களோன்னு யோசிக்கலாம். எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஜஸ்ட் 1000 rupees. அண்ட் அந்த 1000 rupeesம் எதுவும் ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த 1000 rupeesக்கு இணையான கிரிப்டோ கரன்சிஸ் உங்கள் கையில் வந்துடும், இணையான மணி உங்கள் கையில் வந்துடும். இது ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண பிஸ்னஸ். கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சின்றது ஒரு கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் கரன்சிங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெர்மினாலஜி நம்ம பார்க்குறோமேலாம் நினைக்க வேண்டாம். அது ஒரு டிஜிட்டல் கரன்சி. அந்த டிஜிட்டல் கரன்சி இஸ் தி ஃப்யூச்சர் ஆஃப் அவர் என்டையர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி நம்ம ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்தது, அரிசிக்கு பருப்பு, சர்க்கரைக்கு அரிசி, அந்த மாதிரி மாற்றி நம்ம வளர்ந்துட்டு இருந்தோமோ, அதுக்கு அடுத்த பரிமாணம் பார்த்திங்கன்னா கோல்டு வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ், ரூபா நோட்டு, இப்போ பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேங்கிங்கில் அது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அடுத்தது ஃப்யூச்சர். திஸ் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் அவர் என்டையர் ஜென்ரேஷன். அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சி இப்போது என்டையர் மார்க்கெட்டுக்குள்ளே வேர்ல்டு வைடு வர ஆரம்பித்தாச்சு. இந்த கிரிப்டோ கரன்சினா என்னது, எப்படி நம்ம இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிரிப்டோ கரன்சின்றத ஒரு வர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லலாம். நம்மளால் கையில் தொட்டு உணர முடியாது. நம்ம இப்போ இந்தியன் மணியை, ரூபாவை நம்ம கையில் தொட்டு உணர முடியும். இது ஒரு ஆன்லைனில் இருக்கிற கரன்சி, ஒரு டிஜிட்டல் கரன்சி தான். இது ஒரு வர்ச்சுவல் கரன்சி. கண்ணால் பார்க்க முடியும், கையால் நம்மளால் உணர முடியாது. சரிங்களா? அந்த ஆன்லைனில் அந்த டிஜிட்டல் கரன்சிஸை நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம இந்தியன் மணியாக எப்போ வேணால் கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். இந்தியன் மணியாக மட்டும் கிடையாது, அந்த இப்போது ஒரு கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ என்ன இருக்குதோ இந்தியாவில், அதே தான் என்டையர் வேர்ல்டுலேயும் அதோட வேல்யூ இருக்கும். அண்ட் அந்தந்த நாட்டுக்கு என்னென்ன மணியாக அதை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்தந்த மணியாக அதை கன்வெர்ட் பண்ணி எப்போவுமே எடுத்துக்கலாம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு ஆன்லைன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் அவைலபிளாக இருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு. அண்ட் ஆன்லைன் இல்லாமல் டேரெக்டாக இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரிப்டோ கரன்சி. இதை வச்சு என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி, இந்த வர்ச்சுவல் கரன்சியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்திங்கன்னா 10 years பேக் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்த கிரிப்டோ கரன்சியோட பேர் பிட்காயின். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ், ஒரு 30-40 கிரிப்டோ கரன்சிஸ் இப்போ வேர்ல்டு வைடு இருக்குது. அண்ட் அதில் ட்ரேடிங் அண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரிப்டோ கரன்சின்றது ஒரு கோல்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 grams ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது
நாளுக்கு நாள் அப்ரிஷியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா அதோட விலை. அதே மாதிரி தான் ஒரு கிரிப்டோ கரன்சி. நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி வைக்கிறோன்னா ஒரு 10 ரூபாய்க்கு அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ அப்படின்னா டவுன் த லைன் ஒரு 2 or 3 years கழித்து நம்ம விற்கும்போது அதோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அதோட ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம வந்து அனுபவிக்கலாம். இது வந்துட்டு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி. இப்போ கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து வந்தாச்சு. இப்போது பிட்காயின் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா less than $1, சம்வேர் அரவுண்ட் 40 rupees இருந்திருக்கும். less than $1 இருந்துச்சு. அண்ட் இப்போது ப்ரெசண்ட்டாக டுடே அதோட ரேட் என்னென்னா 14 லட்சம் ரூபாய். கேன் யூ இமேஜின்? அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரிப்டோ கரன்சியை 10 பிட்காயின் நான் வாங்கி வச்சுருந்தேன்னா அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்களா இன்றைக்கி? ஸோ இதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 20-30 கிரிப்டோ கரன்சிஸ் வளர்ந்து வந்துட்டு இருக்குது. எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த கிரிப்டோ கரன்சிஸை நம்ம கோல்டு வாங்கி வைக்கிற மாதிரி அதை வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து விற்றுக்கலாம். இது மாதிரி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இப்போ அதுதான் வந்துட்டுருக்கு. கோல்டு, லேண்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சிஸில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண தொடங்கியாச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் பேங்க் வந்து கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து கோல்டை வச்சு லோன் வாங்குகிறோம் அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை வச்சு லோன் கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஃபார்மல் நியூஸ் வந்து இந்தியன் பேங்க்லேருந்து வெளியில் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லையுமே இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் உள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சிஸை நம்ம நார்மல் மணி மாதிரி அதோட யூசேஜ் வந்து நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ஏன் இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு டெக்னாலஜி மூலயமா வந்து இன்பில்ட் ஆயிருக்கு. என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெக்னாலஜி பேர் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்கமிங் புதிய டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான டெக்னாலஜி. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி எந்த நெட்வொர்க்கில் வந்து இன்பில்ட் ஆகுதோ அந்த நெட்வொர்க்கில் நூக் அண்ட் கார்னரில் 1 ரூபி டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இட் இஸ் ஈஸிலி ட்ரேசபிள். அந்த மாதிரியான ஒரு செக்யூர்டான டெக்னாலஜி அது. ஸோ தட் அந்த எந்த ஒரு நிர்வாகத்தில் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எந்த ஒரு ஊழலும் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட், அதே சமயம் வெரி சேஃபும் கூட. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு பிளாக்காக வந்து கிரியேட் ஆகிடும், விச் கேனாட் பி ஹேக்ட் பை எனி ஹேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரியான புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கிரிப்டோஸ் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ இந்த பிஸ்னஸ்லேருந்து அண்ட் இந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ எவ்ரி திங் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர்ட் பட் வெரி டிரான்ஸ்பரண்ட். எங்கே மணி போகுது வருது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுற எல்லா மணியும் உங்களோட வேலெட்டில் தான் எப்போவுமே ஸ்டோர் ஆகிருக்கும், வேறு எங்கேயுமே போக போகிறது கிடையாது. வேலெட்டுன்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். சரிங்களா? அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ ஒவ்வொரு துறையிலும் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய கார்ப்பரேட்ஸ் வரைக்கும் இந்த டெக்னாலஜியை இப்போ வந்துட்டு இன்பில்ட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி அதை பற்றின ஃபியூ பிக்சர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வேர்ல்டு வைடு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒவ்வொரு செக்டார்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்ஸும் வந்து இப்போ வந்துட்டு நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. வேறு மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிடெக் படித்தா தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியும். வேறு தமிழ்நாடு கூட வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி பாலிசி வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு துறையிலையும் இது வந்துட்டுருக்கு டு கண்ட்ரோல் தி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரொம்ப செக்யூர்டான டெக்னாலஜி இது. இதில் தான் நம்மளோட கிரிப்டோ கரன்சியும் இன்பில்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து ட்ரான் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி மூலயமா பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம வாங்கி சேர்த்து வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதை மல்டிப்ளை எப்படி பண்ணுறது, அதை ஒரு 100 கிரிப்டோ கரன்சியாக எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கான சிம்பிளான ப்ரோக்ராம் வந்துட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம கிரிப்டோ கரன்சிஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம் தான் இது ஆக்சுவலி. ஸோ 2 விதமான ஏர்னிங்ஸ் வந்து இதில் கிடைக்க போகுது. ஒன்று வந்து நம்ம எவ்வளோ கிரிப்டோ கரன்சிஸ் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண போகிறோமோ அதோட மார்க்கெட் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூவோட ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க போகுது.
இன்னொரு ஏர்னிங் என்னென்னா, நம்ம கையில் எவ்வளோ கிரிப்டோ கரன்சிஸ் வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வரோமோ அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது மூலியமாக அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ 2 விதமான ஏர்னிங்ஸ் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் நம்ம ட்ரான் அப்படின்ற கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 400 ட்ரான்ஸ் கொடுத்து தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போகிறோம். அதாவது 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1000 rupeesக்கு சம்வேர் அரவுண்ட் 400 ட்ரான்ஸ் வந்து நமக்கு கையில் கிடைக்கும். அந்த 400 ட்ரான்ஸை கொடுத்து தான் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். சரிங்களா? அந்த 400 ட்ரான்ஸை பல மடங்காக எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் பிளான். 400 ட்ரான்ஸை டவுன் த லைன் உங்களுக்கு ஒரு 4 to 6 months உங்களால் 40 lakh ட்ரான்ஸ் வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க முடியும் இந்த பிஸ்னஸில். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? டெஃபினெட்லிங்க அதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நான் ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு 16 weeks கான்க்ரீட் பிஸ்னஸ் பிளானாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 16 weeks, that is 4 months. இந்த 4 months நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் தி 4 months இந்த பிளான் படி ஒர்க் பண்ணும் போது யூ வில் கெட் சம்வேர் அரவுண்ட் 80 lakhs in your hand for sure. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் பிளான் இது. அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் பெருசாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுமா, சேல்ஸ் பண்ணுமா, வெளியில் போய் 4 பேரை மீட் பண்ணுமா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ் பிளான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிஸ்னஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரிப்டோ கரன்சி பற்றின நாலேஜை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் நீங்கள் அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரிஸ்க் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் 1000 rupees நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வர போகிறோம். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 1000 rupeesக்கும் வர்த்தான கிரிப்டோ கரன்சிஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிட போகுது. ஸோ 0 risk இன் திஸ் பிஸ்னஸ். கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய லைஃப்பை இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றிட்டுருக்கு. அது என்னால் நல்லாவே உணர முடியுது. டெஃபினட்டாக ஃபார் ஷுர் எல்லாருக்குமே அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மணி ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸை சின்சியராக நம்ம எடுத்து லாங் டேர்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேசிவ் இன்கமாக லைஃப் லாங்காக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம உழைக்க முடியாமல் இருக்கிற டைம்லேயும் நம்ம இப்போ போடுற எஃபர்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸை அப்போ எடுக்க முடியும். ஒரு பேசிவ் இன்கமாக கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்மளோட ஃப்யூச்சரை டெஃபினட்டாக பியூட்டிஃபுல்லாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸோட 16 weeks சேலஞ்ச் அந்த பிஸ்னஸ் பிளானை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஃபினட்டாக பாருங்கள். தட்ஸ் அ டீட்டெயில்டு பிளான். அந்த பிளானை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த பிஸ்னஸில் எப்படி சிம்பிளாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது. அண்ட் இந்த எண்ட் ஆஃப் 16 weeks தட் இஸ் 4 months அரவுண்ட் 80 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 80 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க ஃபார் ஷுர். அண்ட் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா உங்களோட மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 7 and above இருக்கணும். உங்களோட அபவுட் ஃபோன் அப்படின்னு செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் யூ ஷுட் ஹாவ் யுவர் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும். ஏன்னா ஆன்லைன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம வந்துட்டு கிரிப்டோ கரன்சிஸை வச்சு கன்வர்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆன்லைன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் தேட் உங்களோட மணி வித்ட்ராவல் அண்ட் டெபாசிட் எல்லாமே வந்துட்டு அதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ். அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் தென் யூ கேன் காண்டாக்ட் மீ அட் தி கிவன் மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து லீவ் பண்ணலாம். ஐ வில் காண்டாக்ட் யூ பேக். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட அற்புதமான லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மொமெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஸோ பிஸ்னஸ் பிளானை பார்த்துட்டு டேக் அ ரைட் டிசிஷன்.
ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.